Hi, this is Kavita. Previous video la first sum பார்த்தோம் exercise 5.1 ல இன்னைக்கு second question ல first sum பார்க்கலாம். Determine whether the sets of points are collinear னு கேக்குறாங்க. Collinear அப்படினா ஏதாவது ஒரு straight line slanting ஆவோ இருக்கலாம் இல்ல straight ஆவோ இருக்கலாம் ஏதோ ஒன்னு. ஒரு லைன்ல more than one point இருந்தா அதான் collinear. 2 points ஆவோ இருக்கலாம் 3 points ஆவோ இருக்கலாம். ஓகேவா? ஸோ மோர் தேன் 1 பாயிண்ட் இருந்தால் அதுதான் வந்து நம்ம கொலினியர் சொல்கிறோம். ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின் வச்சு எப்படி நம்ம கொலினியராக இல்லைன்னு கண்டுபிடிக்க போகிறோன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு ஃபார்மில் பார்த்தோம்னா ஹாஃப் போட்டு x1 x2 x3 அகைன் x1 இந்த ஃபார்மில் பார்த்தோம்ல ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் அதோட ஆன்சர் வந்து 0 வந்துச்சுன்னா அது வந்து கொலினியர். அப்படி 0 வராமல் வேறு எந்த நம்பர் வந்தாலும் அது வந்து கொலினியர் கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த சம்க்கு நம்ம இது கொலினியராக இல்லையான்னு பார்க்கலாம். ஸோ ஹாஃப் -1/2 -5 -8 அகைன் -1/2 y வேல்யூ 3 6 8 அகைன் 3 half minus வேறு வேறு சைனாக இருக்கிறனால கண்டிப்பாக நெகட்டிவ் தான் -1/2 இன்ட்டு 6 ஸோ கேன்சல் பண்ணால் 3 வருமா -3 -5 இன்ட்டு 8 -40 -8 இன்ட்டு 3 -24 மைனஸ் ஆப்போசிட் சைட் 3 5s are 15 மைனஸ் சைன்றனால மைனஸு 8 6 are 48 -48 -1/2 into 8 2 cancel ஆகும் so -4 1/2 எல்லாமே மைனஸ் சைனாக இருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். வேறு வேறு சைனாக இருந்தால் தான் அடிஷன் சப்ட்ராக்ஷன் நமக்கு கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ எல்லாமே சைன் ஒன்று தான் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சைனு மைனஸ் தான். ஸோ 40 24 64 வரும் 64 3 67 வரும். நடுவில் மைனஸ்னால மைனஸ் சிம்பல் இங்கேயும் எல்லாமே மைனஸில் தான் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். 48 4 19 வரும் 48 4 52 வரும் 52 15 67 வரும். ஸோ எல்லாமே இங்கேயும் மைனஸாக இருக்கனால -67 1/2 -67 மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ +67 இந்த ரெண்டு மைனஸ் ப்ளஸ் கேன்சல் 0 ஆகிடுமா. ஸோ எனிதிங் இன்ட்டு 0 தான் ஆன்சர். ஸோ இட் இஸ் the sets of points are collinear. Therefore the sets of points are collinear. ஓகே, இப்போ இது நம்ம கொலினியர் சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம். கொலினியராக இருந்தால் கிராஃபில் எப்படி பிக்சர் வருதுன்னு பார்க்கலாமா. ஸோ -2.1னா அதை டிவைட் பண்ணும்போது 0.15 தான் கிடைக்கும். ஸோ இதுக்கு போடுற இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட்டு 0.5, 3 -0.5னா இங்கே வருமா, 3 பாசிட்டிவ். ஸோ இங்கே வருது 0க்கும் 1க்கும் நடுவில் தான் 0.5வா. ஸோ -0.5, 3. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு -5, 6 -5, 6 மேலே. ஓகேவா? -5, 6. நெக்ஸ்ட்டு -8, 8 -8, 8 இன்னும் கொஞ்சம் மேலே வருமா. ஸோ இந்த மூணுத்தையுமே நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் ஃபார்ம் ஆகும். நீங்கள் நீட்டாக வேணால் போட்டு பாருங்கள் கிராஃபில். ட்ரையாங்கிளாவோ வேறு எந்த ஷேப்பாகவும் வராது.
ஏன்னா கொலினியர்னால் ஸ்ட்ரெயிட் பாயிண்டில் மோர் தேன் 1 பாயிண்ட் இருக்கிறது தான் கொலினியர். ஸோ ஸ்ட்ரெயிட் லைனில் நமக்கு 3 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் கொலினியர்.